என்ன காலில இருந்து கையை அடிச்சுட்டே இருக்கு. வாங்க வாங்க பங்களே, காலில இருந்து கையை அடிச்சுட்டே பங்களே. உங்களை எதிர்பார்த்துட்டே இருந்தேன், கரெக்டா வரீங்க பாருங்க. நம்ம வீட்டுல 4 ஓட்டு இருக்கு. ஆமா, ஊசுல கொண்டு வந்துட்டேன். சரி, கையில காசும் இருக்கு. தலைவருக்கு போட்டுருங்க சரிங்களா? இந்த காசு மேல சத்தியமா நம்ம வீட்டுல 4 ஓட்டு தலைவருக்கு தான். சரிங்கண்ணே, வாங்க. செலவு காசு நினைச்சேன், காசு வந்துருச்சு. டீ போட்டியா? 100 ரூபா கொடுங்க, போட்டுறேன். சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? 200 ரூபா கொடுங்க, ரெடி பண்ணிடுறேன். ஏமா வீடெல்லாம் இப்படி அழுக்கா வச்சிருக்க, துடைக்கலையா? துடைக்கணும், 500 ரூபா கொடுங்க, அதையும் துடைச்சிடுறேன். எல்லாத்தையும் காசு கேட்குறா. ஏமா இதெல்லாம் நம்மளோட வேலை தானே, இதுக்கெல்லாம் யாராவது காசு வாங்குவாங்களா? ஓட்டு போடுறதும் நம்மளோட கடமை தான், அதுக்கு போய் யாராவது காசு வாங்குவாங்களா? நீங்க வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? காசு வாங்குறதுக்கும் கொடுக்கறதுக்கும் நம்ம நாட்டோட எதிர்காலத்தையும் பிள்ளைங்களோட வருங்காலத்தையும் மனசுல நினைச்சு போய் வாக்களிக்கணும். அதை விட்டுட்டு எவனோ காசு கொடுக்குறான், அந்த காசை வாங்கிக்கிட்டு எவன் ஜெயிச்சா எனக்கு என்னன்னு உங்க வாக்கு அளிக்கிறது இல்ல.